படுத்துகின்ற இந்த ஈமானி குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவினுடைய பேரருளால் நம்மீது கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளில் ஒன்றான மக்ரிப் தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றியவர்களாக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் வல்லோன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைவான கூலியை ஈருலகிலும் வழங்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு கடந்த நம்முடைய அமர்வில் வழக்கம் போல ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் கேட்கப்படும். கடந்த நம்முடைய அமர்வில் சொல்லப்பட்ட மைய கருத்து என்ன? முஅத்தினுடைய சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த முஅத்தினுடைய சிறப்பை மட்டும் நாம் மைய கருத்தாக சொல்லலை. முஅத்தினுடைய சிறப்புகளும் அந்த மைய கருத்துக்குள் உள்ளே அடங்கி இருக்கிறது. இருந்தாலும் போன அமர்வில் நாம் அதை பற்றி நிறைய வலியுறுத்தி சொன்னோம். பொதுவாக இப்பொழுது 2 அமர்வுகளில் நாம் எதை பார்க்கிறோம், எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஃபலாயில் திக்ர் மஜ்லிஸ். இதை மொழிபெயர்ப்பு செய்து தமிழிலே சொன்னால் ஒரு விளக்கம் ஏற்படும், அரபியிலே சொன்னால் ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய சூழல் அப்படிதான் இருக்கிறது. கடந்த 2 அமர்வாக ஒரு முன்னரையின் அடிப்படையிலே ஒரு கட்டிடம் எழுப்பப்படுவதற்கு முன்பாக அடித்தளம் அமைக்கப்படுவதை போல சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது ஃபலாயில் திக்ர் மஜ்லிஸ், இந்த பேர் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். திக்ர் மஜ்லிஸினுடைய சிறப்புகள், இது பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் சில வார்த்தைகளை நாம் கையாளுகிறோம். நாம் எப்படி கையாளுகிறோம் என்று சொன்னால், அந்த வார்த்தை குறிப்பிட்ட நபர்களுக்குத்தான், இயக்கத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் சொந்தமானது என்ற எண்ணத்தோடு சில வார்த்தைகளை குறிப்பிடுகிறோம். 2 பேர் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள வராங்க. ஒருத்தர் மார்க்கத்தை தெளிவான முறையிலே புரிந்து வைத்திருக்கிறார், இஸ்லாத்தை தூய வழியிலே அறிகின்ற அந்த வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். நமக்கு புரிஞ்ச பாஷையில சொல்றதாக இருந்தால் தௌஹீதுவாதியாக இருக்கிறார். இவர் ஒருத்தர். அவர் நண்பரை கூட்டிக்கிட்டு, வாங்க மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஜாமியா அஸ்ஹர் பள்ளிவாசலில் திக்ர் மஜ்லிஸ் நடைபெறுகிறது என்று கூட்டிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. உள்ள வந்து பார்த்த உடனே திக்ர் மஜ்லிஸினோடனே அவருடைய சிந்தனை, அவருடைய தாட்டு, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு மாதிரி போயிருக்கும். இன்னைக்கு நாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். மஜாலிஸ் திக்ர் மஜ்லிஸ் என்று சொன்னால் ஒரு தஸ்பீஹை சத்தம் போட்டு கத்தி கைகளை இணைத்து கொண்டு சில வார்த்தைகளை துண்டித்து இதைதான் திக்ர் மஜ்லிஸ் என்பதாக நிறைய சகோதரர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜமாத்துக்கு தான் இந்த திக்ர் மஜ்லிஸ் சொந்தம் என்று கூட நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது மாபெரும் தவறு. இதை மொழிபெயர்ப்பு செய்து நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது நம்முடைய குழப்பங்கள் நீங்கும். திக்ர் என்று சொன்னால் நினைவுபடுத்துதல், ஞாபகமூட்டுதல் என்பதாக பொருள். இந்த குர்ஆனுக்கு பல பேர் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான். இந்த குர்ஆனுக்கு பல பெயர்கள் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுவான். அதுல ஒரு பேரு திக்ர். நிறைய வசனங்களை நாம் பார்க்கலாம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர, நாம் தான் திக்ரை இறக்கினோம்,
திக்ர் என்று சொன்னால் அந்த இடத்திலே அல் குர்ஆன் என்பதாக பொருள். وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ, அதை பாதுகாப்பதும் நாமே என்று குர்ஆன் பேசும். இன்னொரு அத்தியாயத்தினுடைய கடைசி வசனமாக அல்லாஹ் சொல்லுவான், وَمَا هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ, இது அகிலத்தாருக்கு ஒரு திக்ராக இருக்கிறது. திக்ர் என்று சொன்னால் நினைவூட்டல் என்பதாக பொருள். அப்போ இந்த சபைக்கு திக்ர் மஜ்லிஸ்ன்னு சொல்லலாமானா தாராளமாக சொல்லலாம். நம் சமுதாயத்துல என்ன நாம ஒதுக்கி மஜ்லிஸ்னா ஒரு தரீகாவை சார்ந்தவருக்கு தான் பயன்படுத்தும் என்று சொன்னால் அமர்வு, திக்ர் என்று சொன்னால் நினைவூட்டுதல். இப்ப தொடர்ந்து சில வாரங்களாக ஃபலாயில் திக்ர் மஜ்லிஸ், இனிமேல் நாம் அப்படிதான் விளங்கணும். திக்ர் மஜ்லிஸினுடைய சிறப்புகள், அதாவது இந்த இடத்தில் அமர்வதின் மூலமாக நமக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், சிறப்புகள், இதனுடைய தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வரும் பொழுது ஒரு ஹதீஸை போன வாரம் நாம் குறிப்பிட்டு சொன்னோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரக்கூடிய ஒரே ஒரு அரை வரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லாமே. அது போன அமர்வில் வாக்கினுடைய சிறப்பை பற்றி ஞாபகம் இருக்கா? இது ஹதீஸினுடைய இன்னொரு பார்ட். அதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மெசேஜை கடந்த அமர்விலே நாம் பகிர்ந்து கொண்டோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அது இப்ப திரும்பி திக்ருக்கு நாம வரோம், நினைவூட்டணும். அது என்ன நபிமொழி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில இந்த நபிமொழி நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கணும். லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் நீங்கள் அற்பமாக நினைக்காதீர்கள். லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு அமலையும் சாதாரணமாக அமலாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹி தல்கின் ஹசன், எந்த அளவுக்குன்னா ரெண்டு பேர் மீட் பண்ணும் பொழுது ஒருவர் ஒருத்தரை பார்த்து அந்த ஸ்மைல், உதடு விரிக்க அவர் புன்னகைக்கின்ற இந்த புன்னகையும் உங்களுடைய பார்வையிலே சாதாரணமாக இருக்கலாம். அதற்கும் அல்லாஹ்விடத்திலே வெகுமதி உண்டு. அது சதகாவினுடைய அந்தஸ்தை பெறுகிறது என்று மார்க்கம் கூறுகிறது. இப்போ இந்த நபிமொழியின் அடிப்படையில பாங்கு சொல்வது நம்மளுடைய சிந்தனைக்கு சாதாரண விஷயம். அப்ப அதனுடைய சிறப்புகளை பற்றி கடந்த அமர்வுல நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது பாங்கினுடைய சிறப்பு என்ன, அதை நாம சாதாரணமாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த அமர்வை நாம் தொடர்ந்தோம். இப்பொழுதும் இந்த அமர்விலும் திக்ர் மஜ்லிஸினுடைய சிறப்புகளை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சபையில் அமர்வதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதற்கு முன்பாக 2 கேள்வி. சூடான தேநீர் உங்களுடைய தொண்டைக்குள் இறங்குகின்ற அந்த வேளையில் 2 கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். முதல் கேள்வி, இந்த டீ குடிக்கிற டைம்ல இந்த கேள்வி ஒண்ணு, போன அமர்வோட நாம கேட்ட இஸ்லாமிய விடுகதை ஒண்ணு, அதற்கு முன்னாடி இலகுவான ஒரு கேள்வி. இன்றைக்கு மக்ரிப் தொழுகையில் கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்கள் 2 ரக்காத்தில் ஓதிய சூரா என்ன? யாரும் அவசரப்பட்டு சொல்ல வேணாம். டீயை முதல்ல குடிங்க, குடிச்சிட்டு இருக்கும் போதே யோசிங்க. ஏன்னா நாம எல்லாம் மக்ரிப் தொழுகையில கண்டிப்பா இங்க தொழுதிருப்போம்.
கண்டிப்பாக இமாமினுடைய கிராத்தை நாம் ரசித்திருப்போம். இமாம் அவர்கள் 2 ரகாத்தில் ஓதிய சூரா என்னென்ன கொஞ்சம் யூகிக்கலாமே. சொல்லுங்க, தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா கண்டிப்பா மக்ரிப் தொழுகையை நாம இங்க தொழுதிருப்போம். நாம் அனைவரும் குர்ஆனோடு தொடர்புடையவர்கள். நமக்கு எல்லாமே பரிச்சயமானது, நன்கு அறிமுகமானது. இமாம் அவர்கள் 2 ரகாத்தில் இன்றைக்கு மக்ரிப் தொழுகையில் ஓதிய சூரா என்னென்ன? ஜி அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். 2வது ரகாத்தில் காஃபிரூன் என்ற ஒரு அத்தியாயத்தை ஓதியதாக சகோதரர் சொல்லுகிறார்கள். சரியான பதில் காஃபிரூன் 2வது ரகாத். முதல் ரகாத் ஜி மாஷா அல்லாஹ். வல்லைலி இதா யக்ஷா முதல் ரகாத்திலும் 2 ரகாத்தில் சூரத்துல் காஃபிரூன் ஓதப்பட்டது. அதாவது என்னென்ன அத்தியாயம் நம்பர் யாருக்காவது தெரியுமா? லைல் சூரா என்பது 192வது அத்தியாயம் அப்படின்னு நினைக்கிறேன். 92வது அத்தியாயம் லைல். காஃபிரூன் 100 ஒரு நம்பர் சொல்லுங்க. 100 அவசர ஊர்தி நம்பர் 108க்கு அப்புறம் வரக்கூடியது 109. 109வது அத்தியாயம் காஃபிரூனும் லைலும் இமாம் அவர்கள் ஓதினார்கள். இது ஒரு கேள்வி. உங்க டீ குடிக்கிற நேரத்தில் ஒரு கேப். அடுத்த கேள்வி இஸ்லாமிய விடுகதை. போன அமர்வில் நாம ஒரு விடுகதை கேட்டிருந்தோம், தெரியுமா? இஸ்லாமிய விடுகதை யாருக்காவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இஸ்லாமிய விடுகதை அப்படின்னு சொல்லி குர்ஆன் சார்ந்த ஒரு விடுகதையை நாம சொன்னோம். மாஷா அல்லாஹ், சகோதரர் சொல்லி இருக்கிறார். போன அமர்வில் நம்ம கேட்ட விடுகதை யானையும் மாட்டையும் எடை போட்டால், யானையும் மாட்டையும் எடை போட்டால் யானையை விட மாடு கனமானது, மாடு வெயிட் கூடன்னு ஒரு விடுகதையை கேட்டோம். என்ன விடுகதை? சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஃபீல். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய இஸ்லாமிய விடுகதை, இன்றைய இஸ்லாமிய விடுகதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஒரு நபியினுடைய பெயர், அந்த நபியின் பெயருக்கும் நாம் விரும்பி சாப்பிடும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதான் இன்றைய இஸ்லாமிய விடுகதை. ஒரு நபியினுடைய பெயர் அல்லாஹ் கூப்பிடுவான். ரொம்ப டீப்பா போகக்கூடாது, தெரிந்தவர்கள் அவசரப்பட்டு சொல்ல வேணாம். ஒரு நபியினுடைய பெயர் குர்ஆனிலே இருக்கிறது. அந்த நபியினுடைய பெயரும் நாம் விரும்பி சாப்பிடும் உணவும் ஒன்று. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்களான்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் பதில் சொல்லுவாங்களோ நாம யோசிச்சதில்லை. சகோதரர் யார் மீன் சொன்னது? அல்ஹம்துலில்லாஹ், மீன். இந்த மீனுக்கும் யூனுஸ் நபிக்கும் என்ன தொடர்பு? இன்றைய அமர்வுல அது சார்ந்த சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு, ஏன்னா இந்த அமர்வு எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, ஒரு செய்தி கலவைகளாக தொடர்ந்து சில வாரங்கள் இந்த அமர்வு செல்லும் இன்ஷா அல்லாஹ். வெறும் ஒற்றை செய்தியில அப்படியே வரிசையா போகாம நமக்கு படிப்பினை தரக்கூடிய, நமக்கு தேவையான சில செய்திகள். மீனுக்கும் யூனுஸ் நபிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் இதை ஒரு வேற கோணத்துல, வேற ஒரு லேயர்ல, வேற ஒரு லேயர்னா வசனம் அதே தான், நமக்கு அதுல இருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை நாம் அதுல இருந்து பெறவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். யூனுஸ் நபிக்கும் மீனுக்கும் என்ன சம்பந்தம்? அல்லாஹ் குர்ஆனிலே யூனுஸ் என்ற ஒரு பெயரை கூறி அழைக்கிறான். அது நபியினுடைய பெயர். அதே யூனுஸை ஒரு செல்ல பெயரை கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான். மீன்காரர் அப்படின்னு அழைக்கிறான். சாஹிபில் ஹூத். சாஹிப்னா உடையவர், தோழர். சாஹிபில் ஹூத் மீன்காரர் அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். இதனுடைய ரொம்ப டீப்பான வரலாறெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத செய்தி இனிமேல் உலகத்துல யாருமே சொல்ல போறதில்லை.
இஸ்லாத்தினுடைய அடிப்படை கான்செப்ட் என்ன அப்படின்னா ததுக்கிரா, நினைவூட்டல் தான். எனக்கு எந்த செய்தியுமே தெரியாத ஒரு செய்தியை நான் சொல்லணும் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, அவருக்கு புதுசா வகி வரணும், அது வராது. அல்லது பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளிவிடணும். இந்த இரண்டு விஷயங்கள் இருந்தாலே ஒழிய புதிய செய்திகளை மேக்சிமம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா செய்திகளும் நமக்கு தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியை போல நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எடுக்கக்கூடிய மெசேஜ் ரொம்ப முக்கியம். போன வாரம் நாம் பகிர்ந்து கொண்ட அந்த செய்தியில ஒரு சந்தோஷமான சம்பவம் நடந்தது. குர்ஆன் இதை நம்மை ஊக்கப்படுத்துகிறது. இப்போ நாம் எல்லாம் நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம், என்னையும் சேர்த்து. இந்த செய்திகள் செவிகளுக்குள் நுழைந்து செயல் வடிவத்தை பெறுகின்ற பொழுது அது ரஹ்மத்துக்குரிய செயலாக மாறிவிடுகிறது. நாம் நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம். குர்ஆன் நமக்கு நன்மாராயம் கூறுகிறது. நீங்கள் கேட்கின்ற செய்திகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இறைவனுடைய அருளுக்கு உரித்தானவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவான், ஃபதக்கிர், நினைவூட்டுவீராக, ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். இந்த நினைவூட்டல் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயன் அளிக்கும் என்று குர்ஆன் பேசும். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி என்ன? ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நம்ம உள்ளத்திலே ஒரு விதமான மாற்றம் ஏற்பட்டு அதை நாம் செயல் வடிவத்திற்கு கொண்டு வர ஆரம்பித்து விட்டால் நாம் இறை நம்பிக்கையாளர்களுடைய பட்டியலிலே சேர்ந்து விடுகிறோம் என்று இந்த ஆயத்தின் மூலமாக நாம் விளங்குகிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை நாம கேள்விப்பட்டு உடனே நாம் செயல்படுத்த அதை முனைந்து விட்டால், நாம் செயலாளர்களாக மாறிவிட்டால் இறைவனுடைய அருள் நம்மிடத்திலே அன்று இருக்கிறது, நம்மிடத்திலே ஒன்று இருக்கிறது என்பதாக பொருள். கேட்டது கேட்ட மாத்திரத்திலே இருக்கிறது. நிறைய செய்திகளை கேட்கிறோம், ஆனா செவிகளுக்குள் செல்கிறது, செயல் வடிவத்தை அது பெறலன்னா அவர்களுக்கும் குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுகிறது, ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி ذிக்ரா. நபியே நன்மாராயம் கூறுவீராக, நினைவூட்டுவீராக. நினைவூட்டல் பயனளிக்கும் என்று சொன்னால் அது பயனளிக்கும் தான். யாருக்கு பயனளிக்கும்? அடுத்த ஆயத் சொல்லுங்க. ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி ذிக்ரா சயذكரு. முதல்ல சொன்ன வசனம் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அது வேற. இது ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி ذிக்ரா சயذكரு மை யக்ஷா. குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இப்ப நமக்கு நாமே இதை நாம சோதனை பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை நாம கேள்விப்படுறோம், ஒரு நல்ல அமலை கேள்விப்படுகிறோம். இந்த நல்ல அமலை செய்வதற்குரிய ஆற்றலும் மன வலிமையும் நல்ல உறுதியான எண்ணமும் நமக்குள் வந்து அதை நாம் செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து விட்டால் இறைவன் நமக்கு நன்மாராயம் கூறி ஒரு பெயரை கூறி அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். சயذكரு மை யக்ஷா. யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ அவர்கள் இந்த நினைவூட்டலின் மூலமாக பயன்பெறுவார்கள். யார் பயன்பட மாட்டாங்க? அடுத்த வரி, சயذكரு மை யக்ஷா வயதஜன்னபுஹல் அஷ்கா. யார் துர்பாக்கியவானாக இருக்கிறானோ. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் நமக்கு இந்த வசனம் ஒன்று போதுமானது. நிறைய அமல்களை நாம கேள்விப்படுறோம். இந்த அமல் வெறும் தகவல்களாக நம்ம இடத்திலே இருக்குமானால் நாம் பெரிய நன்மைகளை பெற்றுவிட முடியாது. பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து அல்லாஹும் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக் என்று 6 வயதிலே சிறு குழந்தையிலே நாம் எல்லாம் கற்று இருக்கிறோம். 6ல ஆரம்பிச்சு 60ஐ கடந்தவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இந்த துவாவை நீங்க ஓதிருக்கிறீங்களான்னு கேட்டா யாருமே ஓதிருக்க மாட்ட, சான்ஸ் இல்லை. அப்படி ஓதி இருந்தால் சயذكரு மை யக்ஷா, அவர்கள் இறை நம்பி அச்சமுடையவருடைய பட்டியலிலே சேர்ந்து விடுகிறார்கள். முதல் இந்த திக்ர் மஜ்லிஸினுடைய இந்த நினைவூட்டல் சபையினுடைய முக்கிய நோக்கமே செயல் வடிவத்துக்கு முடிந்த வரைக்கும் நம்மை மாற்றிக் கொள்வதுதான் இதனுடைய நோக்கம்.
வெறும் தகவல் திரட்டு மட்டும் நோக்கம் அல்ல. காரணம், எங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே ஆமனு என்று சொல்லுகிறானோ அதை தொடர்ச்சியாக இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சும்மா சொல்லுங்க, தப்பா வந்தாலும் பரவாயில்ல. எங்கெல்லாம் ஆமனு என்று குர்ஆனிலே இடம் பெற்றிருக்கிறதோ அங்கே இன்னொன்றும் வரும். வ அமிலுஸ் சாலிஹாத்தி என்றும் இணைத்து அல்லாஹ் குறிப்பிடுவான். குர்ஆனிலே இரட்டை கட்டளை உள்ள வசனங்கள் சில வசனங்கள் இருக்கிறது. இரட்டை கட்டளை ஒன்னு வந்தா இன்னும் வரும். யஅமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுங்க, தீயதை தடுங்க. வ அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகா, வணங்குங்கள் வழங்குங்கள், வணங்குங்கள் வழங்குங்கள். குர்ஆனினுடைய அழகான போதனை. அதே போல எங்கெல்லாம் ஆமனு என்று வருகிறதோ அந்த இடங்களில், பெரும்பாலான இடங்களில் அல்லாஹ் இதையும் சேர்த்து சொல்லுவான். வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த சபையினுடைய நோக்கம் முடிந்த வரைக்கும் செயலாளர்களாக நாம் மாற வேண்டும். இப்போ போன வாரம் போன அமர்வுல நடந்த ஒரு சந்தோஷமான செய்தி என்ன? பாங்கினுடைய சிறப்புகளை பற்றி, பாங்கு சொல்றவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், இதை தெரிந்த மாத்திரத்திலே நாம் அறிந்தவரை சில சகோதரர்கள் அந்த அமலை போட்டி போட்டு கொண்டு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை கொடுக்கணும். அப்போ அந்த ஒரு செய்தி அவர்களை, இந்த பாக்கியத்தை நாம பெறணும் அப்படின்னு அவர்களை இந்த செய்தி என்ன பண்ணியிருக்கிறது, ஆர்வம் ஊட்டி இருக்கிறது. இவர்கள் பாக்கியசாலிகள் குர்ஆனினுடைய பேர்ல. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூனுஸ் என்ற பெயரை கொண்டு கூறி அழைக்கின்ற குர்ஆனிலே பல வசனங்கள் இருக்கிறது. யூனுஸ் என்ற ஒரு அத்தியாயமே குர்ஆனிலே இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தி. நிறைய நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார், நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சில நபிமார்கள் மூலமாக நாம் பயனடைந்திருக்கிறோம், அந்த நபிமார் மூலமாக நாம பயனடைஞ்சிருக்கிறோம். அப்படி ஏதாவது நபிமார்கள் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். யாரு? ஒவ்வொன்னா சொல்லுங்க. ஜே, இப்ராஹிம் நபியின் மூலமாக நாம என்ன பயனடைஞ்சிருக்கோம்? ஹஜ்ஜினுடைய எல்லா கிரைகளும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தே வந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ். நீங்க மூசா நபி அவர்கள் மூலமா அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஜே, அதான் நோன்பு. வேற நபி இல்யாஸ் நபியின் மூலமாக. ஜே, அந்த மாதிரி நாம இப்ப அடைஞ்சிருக்கிறது, நாம பயன்பெறோம். இப்ப அவங்க சொன்ன மாதிரி, இவங்க சொன்ன பகிர்ந்து கொண்ட மாதிரி நாம பயன்பெற்று இருக்கிறோம் அவர்கள் மூலமாக. யூசுப் நபியின் மூலமாக நாம என்ன பயன்பெறோம்? அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. புனித பள்ளிகள் என்று வர்ணிக்கப்பட்ட 3 பள்ளிவாசல்கள் இஸ்லாத்திலே உண்டு. நன்மையை நாடி பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த 3 பள்ளிக்கு மட்டும்தான் பயணம் செய்ய வேண்டும். ஹரமைனி ஷரீஃபைனி என்று அழைக்கப்படக்கூடிய மக்கா மதீனா, மக்கத்துல் முகர்ரம, மதீனத்துல் முனவ்வரா. அடுத்ததாக பைத்துல், அது யார் மூலமாக நமக்கு கிடைத்தது? சுலைமான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த செய்தி நான் சொல்லுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாம் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும்னா ஒரு நபிக்கு நாம சொல்லணும். ஸ்பெஷல் தேங்க்ஸ், சிறப்பு நன்றியை நாம சொல்லணும்னா ஒரு நபிக்கு நாம் சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும், எதற்கு சொல்ல வேண்டும்? இப்போ நாம சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் மேலோட்டமாக பார்ப்பதற்கு கொஞ்சம் விளையாட்டாக தெரிந்தாலும் கூட எல்லாமே சீரியஸான செய்தி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒரு நபிக்கு நாம சொல்லணும் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்துட்டு, ஏன்னா அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன். இது சொன்ன இப்ப நிறைய நபியினுடைய பெயரை நாம சொல்லி இருக்கிறோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த நபிக்கு சொல்ல வேண்டும், ஏன் சொல்ல வேண்டும்? கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பதில் வரும். ஜே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன காரணம்? அவர்கள் தான் நம்மளுடைய மூத்த வாப்பா.
அவர்கள் மூலமாக சந்ததிகள் பெருகி இருக்கிறது. ஆதம் அண்ட் சன்ஸ் அப்படின்னு பேரை போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது விட்டுட்டீங்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபிக்கு நாம தேங்க்ஸ் சொல்லணும். அந்த நபி மட்டும் ஒரு வேலையை செய்யலன்னா, நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அந்த நபி மட்டும் ஒரு வேலையை செய்யலன்னா மூசா நபி. மாஷா அல்லாஹ். ஏன் ஜே? மாஷா அல்லாஹ், இதுதான் சரியான பதில். 55க்கு கொண்டு வந்தது யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 50 வக்து நம் மீது கடமையாக்கப்பட்டிருந்தாலும் நாம் தொழுதுதான் ஆகியிருக்க வேண்டும். 50 வக்து தொழுது கடமையாக்கப்பட்டிருந்தா என்ன நடக்கும்? முசல்லாவிலேயே இமாமும் முஅத்தினும் முன்சஃப்லேயே உட்கார்ந்துக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் நம்மை எவ்வளவு அழகாக, நம்மை லேசான முறையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு வழியை காண்பித்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா அவங்களுக்கு நாம சொல்லணும். காரணம், ஹதீஸிலே பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சொன்ன வாக்கியம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான வாக்கியம். இதை அரபியில சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டும். ஏன் நம்ம சில விஷயங்களை அரபியில கலந்து சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த அரபிக்கும் குரானுக்கும், குரான் வகுப்புக்கும், தப்சீருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அரபியிலே நாம கத்துக்கும் பொழுது தொழுகையிலே நம் கனெக்ட் ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், மக்காவில் தொலை வைக்கக்கூடிய இமாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நேர்ல பார்த்திருப்பீங்க, நேரலையில் பார்த்திருப்பீர்கள், நாம் அனுபவித்திருப்போம். மக்காவிலே தொலை வைக்கக்கூடிய இமாம் பல நேரங்களில் அழுவார். ஏன் அழுவார் என்று பலர்களுக்கு காரணமே தெரிகிறதில்லை. நீங்க பார்த்திருக்கலாம், மக்காவிலே தொலை வைக்கக்கூடிய இமாம் அழுவார்கள். இங்கே இருந்த உம்ராவுக்கு போறவங்க கூட இது ஆச்சரியமா கேட்பாங்க, ஏன் நம்ம ஊர்ல இமாம்லாம் அழுகிறது இல்லையே, அவங்க மட்டும் அழுகிறாங்களேன்னா, நம்ம ஊர்ல இமாம் அழுதால் உடனே போய் வெளியில ஒரு கமெண்ட் செய்வோம், நல்ல சீன் போடுறார், நல்ல நாடகம் ஆடுகிறார் என்று கமெண்ட் போடுவோம். ஏன் மக்காவிலே இருக்கக்கூடிய இமாம் அழுகிறார்? என்ன காரணம்? இந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று அவங்களுக்கு தெரியும். நரகத்தை பற்றி வருகின்ற பொழுது, இந்த நரகத்தினுடைய நெருப்பு, கொதிக்கின்ற நெருப்பு, அல்லாஹ் குர்ஆனிலே ஒன்று சொல்லுவான் அல்லவா, நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். நரகத்திலே அவர்கள் வேதனை செய்யப்படுகின்ற பொழுது தோள்கள் கரிந்து போகும். குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக ஒரு புதிய தோலை நாம் போர்த்துவோம் என்று இந்த வசனத்தை அர்த்தம் தெரிந்தவர்கள் எப்படி அழாமல் இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. தக்பீர் கட்டி ஓதுறோம், நரகத்தை பற்றி வருகின்ற பொழுது, அந்த நரக சிந்தனை, நரகம் எப்படிப்பட்டது என்ற வர்ணனையை அறிகின்ற பொழுது நம்மால் அழாமல் இருக்க முடியாது. இந்த வகுப்பினுடைய நோக்கமும் ஓரளவுக்கு அதுதான். இபாதத்தின் பக்கம் நமக்கு ஒரு ஈர்ப்பு வர வேண்டும். முடிந்த வரைக்கும் அரபியிலே இமாம் என்ன ஓதுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய முதல் சலாம் கொடுக்கின்ற வரை இமாம் சொல்லுகின்ற இந்த அரபி வார்த்தையினுடைய தமிழாக்கத்தை ஓரளவுக்கு முதல் ஸ்டார்டிங்ல நாம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹு அக்பர் என்ன பொருள்? இறைவன் மிக பெரியவன். நிறைய பேர் இந்த பொருளை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதற்கு பின்னாடி இன்னொரு பொருளும் இருக்கிறது. இறைவன் மிக பெரியவன் என்று நாம் தக்பீரை கட்டுகின்ற பொழுது அவர் ஒரு மல்டி மில்லியனரா இருப்பார். ஏன்னா எல்லாமே தொழுகணும். பெரிய கோடீஸ்வரர், பல குரோருக்கு அதிபதி, மில்லியனுக்கும் பில்லியனுக்கும் அதிபதியா இருப்பார். இறைவன் மிக பெரியவன் என்று அவர் முழங்குகின்ற பொழுது அவர் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றாக வேண்டும், நான் சிறியவன் என்று. இந்த அல்லாஹு அக்பர் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய மெசேஜ் என்ன? அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் இறைவன் மிக பெரியவன் என்பது நமக்கு என்ன உணர்த்துகிறதுனா, நான் சிறியவன், நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ஒரு அற்பமானவன் என்பதை, அந்த உணர்வை அல்லாஹு அக்பர் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து நாங்க தக்பீரை கட்டி தொழுதா நம்ம இடத்துல என்ன விஷயம் இருக்காது? முதல் அடிபட்டு போறது பெருமை அடிபட்டு போயிடும். நான் ஆலிம், நான் ஹாஃபில்,
நான் காரி, நான் முஃப்தி, நான் தொழிலதிபர், நான் இன்னவன் என்ற இந்த பெருமை ஆணவ சிந்தனைகள் அல்லாஹு அக்பர் என்பதை மனமாற முடிகின்ற பொழுது, அர்த்தத்தோடு கனெக்ட் ஆகி முடிகின்ற பொழுது அந்த ரியாக்ஷன் நம்மிடத்திலே நிச்சயமாக வர வேண்டும். இஸ்லாம் அத்தகைய பயிற்சியை தான் கொடுத்திருக்கிறது. இந்த அரபியோட கனெக்ட் ஆகணும். அடுத்து நிறைய அல்லாஹ் அக்பர் வருது. இப்போ நாம பல தடவை தொழுதிருக்கிறோம். ருக்கூவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது இமாம் சொல்லுவார், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இதுக்கு யாருக்காவது பொருள் தெரியுமா? பொருள் தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. பொருள் தெரிந்தவர்கள் கை தூக்குங்க. இல்ல அர்த்தம் சொல்ல வேணாம். கை தூக்குனீங்கன்னா இன்ஷால்லா அடுத்த கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதை தவறாக யாரும் எண்ணிக்கொள்ள கூடாது. நாம கை தூக்காம இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் தெரியலையா, அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு செய்தி. நிறைய பேத்துக்கு பொருள் தெரியும், ஆனாலும் இதை எப்படி நாம சொல்லுவது அப்படின்னு நாம அந்த விஷயத்துல கொஞ்சம் அலட்சியமா வேலை ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு பகிர்ந்து கொள்ளுதல், அவ்வளவுதான். இப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அவனுடைய பொருள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். சமிஅ என்று சொன்னால் அரபியில கேட்டான் அப்படின்னு அர்த்தம். சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டான். என்ன கேட்டான்? லிமன், ஒருவன். யார் அவன்? ஹமித ஹூ. இத்தனை விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டான். என்ன கேட்டான்? லிமன், ஒருவனுடைய குரலை. அவன் என்ன செய்தான்? ஹமித ஹூ, அல்லாஹுவை புகழ்ந்தானே, அவனுடைய புகழ்ச்சியை அரிஷுக்கு எட்டியது என்பதை உணர்த்துகின்ற வாக்கியம்தான் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அல்லாஹ் அக்பர். அவனுடைய அரிஷ் வானத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய அர் ரஹ்மானு அலல் அரிஷி ஸ்தவா, அரிஷில் உட்கார்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஒரு அடியான் இங்கே அழைக்கின்ற பொழுது இந்த அடியானுடைய அந்த புகழ்ச்சியை சுபஹான ரப்பியல் அதீம் என்று சொன்னானே, அல்லாஹ் கேட்டான். சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொன்னானே, அல்லாஹ் கேட்டுவிட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அழைத்தானே என் அடியான், அனைத்தையும் அல்லாஹ் கேட்டான் என்ற உணர்வு நமக்குள் வந்துவிட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய தொழுகை ரூஹானியத்தான ஒரு உள்ளச்சத்தோடு உயிரோட்டமான தொழுகையாக இருக்கும். அதற்கு சில அடிப்படை விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம், அரபியினுடைய ஓரளவுக்கு புரிதல் நமக்கு வேணும். ஒன்றுமில்லை, இந்த வெளிநாட்டுக்கு ஆரம்பத்தில் வேலை செய்பவர்கள் வினோதமாக ஒரு செய்தியை ஒன்று சொல்லுவார்கள். ஆரம்ப காலத்துல வெளிநாட்டுக்கு போனவங்க, எதற்கு இதை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா, வெறும் அர்த்தம் உணராமல் நம்மால் ஓரளவுக்கு தான் உள்ளட்சத்தோடு இபாதத் செய்யணும், அந்த கனெக்ட் ஆயிரணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அப்படியே அந்த எண்ணம் உள்ள வரணும். சுபஹான ரப்பியல் அதீம், மகத்தான என் இறைவன் தூய்மையானவன். ரப்பியல் ஆலா, உயர்ந்த இறைவன் தூய்மையானவன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, என்னுடைய புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டுவிட்டான். இந்த குறைந்தபட்சம் இந்த அமரனுடைய நோக்கம் ஓரளவுக்கு நம்முடைய உள்ளத்துல மாற்றங்கள் ஏற்படணும். இந்த வெளிநாட்டுக்கு வேலை செல்பவர்கள் ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை பகிர்வார்கள், வேடிக்கையான ஒரு விஷயம். இது ஓரளவுக்கு நமக்கு பொருந்தும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்ப காலத்துல படிக்காம அங்க அரபுக்கு வேலைக்கு போனவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அரபு குழந்தைகள் இருக்கிறது அல்லவா, குழந்தைகளுக்கு நாமெல்லாம் அவங்களுக்கு வேலைக்காரர்கள். குழந்தை அவங்க கிட்ட அப்படியே செல்லமா ஒரு வார்த்தை அரபியில கேட்குமா, ஹிமார் ஹிமார் அப்படின்னு. ஹிமார் ஹிமார்னா என்ன? இவர் சிரிப்பாராம். இந்த அரபு நாட்டுக்கு வேலைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு போனவங்க சொன்ன செய்தி. இந்த அரபு குழந்தைகள் என்ன பண்ணும், பக்கத்துல காலை பிடிச்சிக்கிட்டு ஹிமார் ஹிமார்னோடனே இவருக்கு மொழி தெரியாததுனால எந்த தாக்கமும் இல்லை, இது ஏதோ நம்ம கிட்ட வெல்கம் செய்துன்ட்டு சிரிப்பாராம். இந்த ஹிமாருக்கு எப்போ அர்த்தம் தெரிஞ்சிச்சோ அப்பதான் இவருக்கு கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. ஹிமார்னா என்ன அர்த்தம்? கழுதன்னு அர்த்தம். அந்த அரபு குழந்தை கழுதன்னு கூப்பிடுது. இதை சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த குரானை ஓரளவுக்கு மொழிபெயர்ப்போடு, முழுசாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு குரானை மொழிபெயர்ப்பு தெரிஞ்சிருக்கணும். குறைந்தபட்சம் தஸ்பீஹுகள், அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறதுல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொடுக்கிற வரைக்கும் இது என்ன, அந்த மெசேஜ், இதனுடைய மீனிங் என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான் நம்மால் ஓரளவுக்கு
கனெக்ட் ஆகி நம்மால் தொழுக முடியும். இதுவும் இந்த திக்ர் மஜ்லிஸினுடைய நோக்கம் என்பதையும் புரிந்து கொள்வோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நாம சொல்லணும். காரணம், ஒரு சகோதரர் அருமையாக சொன்ன மாதிரி, நாம் தொழுவதற்கு நம்முடைய 5 வேளை தொழுகைக்கு அவர்கள் முக்கிய காரணம். ஹதீஸிலே இந்த அரபி இபாரத்தை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே சென்ற பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டது? மேராஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், விண்ணுலகத்தில் வைத்து எனக்கு கொடுக்கப்பட்டது 2 அப்படின்னு கூறுவாங்க. அதுல ஒண்ணு என்ன, நாம் நம்மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஃபர்லாக இருக்கக்கூடிய 5 வேளை தொழுகை. இன்னொன்னு என்ன அப்படி என்பதை உங்களுடைய ஆய்வுக்கு விட்டு விடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் ஆய்வு செய்யுங்க. விண்ணுலகத்தில் வைத்து எனக்கு கொடுக்கப்பட்டது 2 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கொடுக்கப்பட்ட 50 வக்தை எடுத்துக்கொண்டு வமரர்து அலா மூசா, மூசாவை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், பீம அமர ரப்புக, பீம அமரக ரப்புக, இறைவன் உமக்கு என்ன கொடுத்தான், உங்களுக்கு என்ன கொடுத்தான் அப்படின்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்து ஃபரல அலைய 50 சனா. 50 என்று சொன்னால் 50, ஹம்ஸ்னா 5. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. முடிந்த வரைக்கும் நீங்க தமிழ் மொழிபெயர்ப்பை எடுத்து கொஞ்சம் படித்து கொண்டே வாருங்கள். சின்ன சின்ன சூறாவுக்காவது நம்ம மொழிபெயர்ப்பு தெரியும் போது ஒரு ரூஹானியத்தை ஏற்படும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 50 தொழுகை வக்து தொழுகை கொடுக்கப்பட்டது. இர்ஜி இலா ரப்பிக ஃபஸ்அல்ஹு தக்ஃபீஃப, போய் திரும்பி போங்க. ஃபஸ்அல்ஹு தக்ஃபீஃப, கொஞ்சம் லேசானதை கேளுங்க. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த அரபியினுடைய இபாரத்திற்காக வேண்டி இதை பகிரப்படுகிறது. ஃபஸ்அல்ஹு தக்ஃபீஃப், லேசு கேளுங்க. என்ன காரணம்னா, உம்மத்தக்க லா யகூமூன பிஹாதா, உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 50 வக்துக்கெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க வராங்க. கடைசியில என்ன நடக்குது, 5ஐ கொண்டு திருப்தி அடைகிறார்கள். அதற்கப்புறமும் தொடர்ச்சியாக என்ன நடக்குது, திரும்பவும் போங்கன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்ன, திரும்பவும் 5ஐ வைத்துக் கொண்டு திரும்பவும் போய் கேளுங்க. சில சகோதரர்கள் இந்த நேரத்தில் நினைச்சிருக்கலாம், 5க்கு போயிருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. இது மனிதருடைய இயல்பு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன, இதற்கு மேல் நான் கேட்பதை குறைத்து பார்க்கிங் பண்ணுவதை நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த திக்ர் மஜ்லிஸ், திரும்பி திரும்பி சொல்ற திக்ர் மஜ்லிஸ் என்று சொன்னால் வெறும் தஸ்பீஹ்களை கையில் வைத்துக் கொண்டு உறக்க சப்தத்தோடு சொல்வது திக்ர் மஜ்லிஸ் அல்ல. எங்கெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறப்படுகிறதோ அதுவும் திக்ர் மஜ்லிஸ் தான். அடுத்து இன்னொரு விஷயம், நமக்கு தேவையான ஒரு விஷயம், எப்படி நாம திக்ர் மஜ்லிஸை ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் இதை மொழிய வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அதே போல இந்த தௌஹீதை உள்ளவர்களும் அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்க மட்டும்தான் தௌஹீது அப்படின்னு எண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையிலே பார்த்தால் அந்த சொல்லாடலும் தவறானதுதான். இந்த தௌஹீது என்பது இஸ்லாம்னாவே தௌஹீத் தான். அதே மாதிரி சுன்னத் ஜமாத் அப்படின்னா அவங்க வேறு கோஷ்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, தௌஹீதும் ஒன்றுதான். மா அன வ அஸ்ஹாபி, அதுதான் சுன்னத் ஜமாத்தாக மாறி இருக்கிறது. அப்போ நாம் சுன்னத் ஜமாத்தும் சொல்லலாம், நம்மை தௌஹீதும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த சொல்லாடலை வைத்து எந்த வேறுபாடலும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அரபியில எடுத்துக்கொண்டால் அரபி அறிஞர்கள் என்ன சொல்லுவார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த திக்ர் மஜ்லிஸ் என்ற அந்த சொல்லாடல் பொதுவானது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்திற்கு வருவோம். அவர்களை மீன்காரர் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அந்த வசனத்தை பார்த்து விடுவோம். 68வது அத்தியாயம் 48வது வசனம். 68வது அத்தியாயம், அதாவது 29வது ஜுஸ்ல தபாரக்கல்லதி ஜுசுவினுடைய 2வது சூரா.
தபாரக்கல்லதி 29ஆம் ஜுஸ் ஆரம்பிக்குது இல்ல, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வ அலா குல்லி ஷை, அந்த ஜுசுவினுடைய அந்த சூராவினுடைய 2வது அத்தியாயம், அந்த ஜுசுவினுடைய 2வது அத்தியாயம். யாராவது கணிக்க முடியுதா? முடியல. உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறேன். எல்லோருடைய பாக்கெட்டிலும் ஒரு காலத்திலே அலங்கரித்துக் கொண்டிருந்த ஒரு பொருள் இன்றைக்கு அந்த இடத்தை வேறொன்று ஆக்கிரமித்துக் கொண்டது. சொல்லுங்க. எல்லோருடைய பாக்கெட்டையும் ஒரு காலத்தில் ஆக்கிரமித்திருந்த அந்த பொருளை நீக்கிவிட்டு வேறு ஒன்று இன்றைக்கு ஆக்கிரமிப்பு செய்து விட்டது. அது என்ன பொருள்? பேனா. அல்ஹம்துலில்லாஹ். கலம், சூரத்துல் கலம், பேனா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அப்போ யூனுஸ் என்ற பெயரை அல்லாஹ் இப்படித்தான் அழைப்பதாக குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா தகுன் கஸாஹிபில் ஹூத். உமது இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக. வலா தகுன் கஸாஹிபில் ஹூத். சாஹிபில் ஹூத், மீனுடையவரை போல நீர் ஆகிவிடாதீர் என்று நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். யூனுஸ் என்று அழைத்து பல கட்டளைகள், யூனுஸ் என்ற பெயரை அழைத்து பல வசனங்கள், யூனுஸ் என்ற பெயரிலே அத்தியாயம் இருக்கிறது. இருந்தாலும் மீனுடையவர் என்ற பெயரை கொண்டும் அழைக்கக்கூடிய வசனம் இருக்கிறது. அதே போல இன்னொரு பெயரும் இருக்கிறது. சொல்லுங்க. தின்னூன். மாஷா அல்லாஹ். தின்னூன். இந்த சாஹிபில் ஹூத், தின்னூன், இதெல்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர்கள். இப்ப நாம இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ச்சியாக அடுத்த அமர்வில் இந்த திக்ர் மஜ்லிஸ் அப்படின்னா இந்த நினைவூட்டல் கூடிய இந்த திருச்சபை, இந்த சபையினுடைய கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்ற பட்டியலில வெவ்வேறு விஷயங்களை செய்திகளின் கலவையாக நாம் பார்த்து வரக்கூடிய அந்த சூழலில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன்காரர் என்று அல்லாஹ் அழைத்ததற்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய வரலாற்று செய்தி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த வரலாற்று செய்தி நமக்கு என்ன பாடங்களையும் படிப்பினைகளையும் தருகிறது, அதன் மூலமாக நம்முடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்பதை அடுத்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் நாம் கவனிப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் எதை நாம் கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸான எண்ணத்தோடு உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தவான்களாக உள தூய்மையார்களாக ஆக்கி அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். வழக்கம் போல 3 கேள்விகள் கேட்கப்படும். 3 கேள்விகள் இன்றைய நாம் சொன்ன இந்த செய்திகளிலிருந்து 3 கேள்வி கேட்கப்படும். முதல்ல இதனுடைய கண்டிஷன், கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் கையை உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தியவர்கள்ல யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அவர்கள் பதில் சொல்லணும். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். முதல் கேள்வி, இந்த சபைக்கு என்ன பெயர் சொல்லி அழைக்கலாம்? இந்த சபைக்கு என்ன பெயர் சொல்லி மற்றவர்கள் அழைக்கிறார்கள், நாம் அழைக்க தயங்குகிறோம், அப்படி உள்ள பெயர் என்ன? அந்த பெயரை பற்றி உள்ள நாலேஜ், புரிதல் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்னன்னு தெரிந்தவர்கள் மட்டும் கை தூக்கும். 1 2 3 4, அதாவது பெரிய பெரிய பேராசிரியர்கள் கை தூக்குறாங்க. அவர்களுக்கும் சொல்லுங்க ஜி. திக்ர். அல்ஹம்துலில்லாஹ். இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா நாம திக்ர் மஜ்லிஸ்னாவே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே அங்கதான் போகுது. இதுக்கு பேர் திக்ர் மஜ்லிஸ். இறைவனை எங்கெல்லாம் நினைவு கூட்டப்படுறதோ அது திக்ர் மஜ்லிஸ். மஜ்லிஸ்னா சபை, திக்ர் என்று சொன்னால் நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரன் சொல்லியிருக்க கூடாது. ஜஸாக்கல்லாஹ். அடுத்த கேள்வி, என்ன மாற்றங்கள் நம்மிடத்தில் போர்க்கால அடிப்படையிலே நடைபெற வேண்டும்?
இப்போ நாம சொன்ன செய்தியினுடைய சுருக்கம், என்ன மாற்றங்கள் நமக்கு தேவை, உடனடியா என்ன தேவை, எமர்ஜென்சியா நம்ம கிட்ட என்ன மாற்றங்கள் வேணும்? 1 2 கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா பதில் தெரியும். 1 2 3 தெரியுமா? சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு செயலும், எந்த ஒரு செய்தியை நாம கேள்விப்பட்டாலும் போர்க்கால அடிப்படையில முடிந்த வரைக்கும் அந்த அமலை செயலாளர்களாக நாம் மாறணும். அல்ஹம்துலில்லாஹ். சரியான பதில். வாங்க. அடுத்து 3வது கேள்வி. ஏன்னா ரொம்ப ஈஸியா கேட்டது மாதிரி தெரியுது, கொஞ்சம் டஃப்பா கேட்போம், பேராசிரியர்களுக்கும் சேர்த்து கேட்போம். குர்ஆனில் உள்ள நபிமார்கள் பேர் எத்தனை? இல்ல ஒன்றும் பதில் அடுத்து இருக்கு. குர்ஆனில் உள்ள நபிமார்கள் பேர் எத்தனை என்பது ஈஸி, ஓரளவுக்கு சொல்லிடலாம். அதை தொடர்ச்சியான அடுத்த கேள்வி, எத்தனை அத்தியாயங்கள் நபிமார்களுடைய பெயரிலே இருக்கிறது? இந்த 2த்துக்கும் பதில் சொல்லுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் 3வது பரிசைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். உங்களுக்கான நேரம் 2 நிமிடம். வாங்க சொல்ற வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது கேள்வி என்னன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். எத்தனை நபிமார்களுடைய பெயர் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது ஒரு கேள்வி. அதோடு இணைந்து இன்னொரு கேள்வி, எத்தனை நபிமார்களுடைய பெயரில் அத்தியாயங்கள் இருக்கிறது, அது என்னென்ன? இல்ல இது ஃபைனல் கேள்வி, டஃபா தான் கொடுத்தாகணும். சொல்லுங்க. கை யாராவது இருக்கீங்களா? அதாவது 2 கேள்வி. குர்ஆன்ல எத்தனை நபிமார்கள் பேர் இருக்கு ஒரு கேள்வி. இது ஈஸி, ஓரளவுக்கு ஈஸி. 2வது கேள்வி, எத்தனை நபிமாருடைய பெயரில் சூறாக்கள் இருக்கிறது, அத்தியாயம் இருக்கிறது? இல்ல முதல்ல யார் இருக்கா? சொல்லுங்க. வேற யார் இருக்கீங்களா? பின் வரிசையில் யார் இருக்கீங்களா? கை உயர்த்துறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஜி சொல்லுங்க. மொத்த குர்ஆனில் உள்ள நபிமார்களுடைய பெயர் 25. சரியான பதில், எல்லோருக்கும் தெரிந்த பதில் இன்ஷா அல்லாஹ். அதாவது இல்ல பதில் தவறு. 4 நபிமார்கள் பெயரிலே சூரா இருப்பது என்ற பதில் தவறு. அடுத்து சரியான பதில் தெரிந்தவர்கள் கையை உயர்த்தலாம். ஜி சொல்லுங்க. 6 நபிமார்கள். மாஷா அல்லாஹ். குர்ஆன் பக்கத்துல இருக்கிறதுனால எதுவும் காப்பி பண்ணீங்களா? இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த 6 நபிமார்கள் பேர் தெரியுமா? ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.